வக்கில்லாத ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. நிவாரணத்திற்கு வெள்ள நிவாரணத்திற்கு நிதி பெற முடியாத வக்கில்லாத யோகியர் இல்லாத ஒரு முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. மீனவர்கள் உயிர் போகிற அந்த பிரச்சனையிலே மீனவர்களை காப்பாற்றுவதற்கு வக்கில்லாத யோகியர் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலினை இந்த தமிழ்நாடு பெற்றிருப்பது வேதனையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு காலையிலே முதலமைச்சர் பாரத பிரதமர் அவர்களை டெல்லியிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன கோரிக்கை வைப்பார்கள்? நம்முடைய மீனவர்களை காப்பாற்றுங்கள், கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று சொல்வாரா? பள்ளிகளுக்கு சேர வேண்டிய நிதியை தாருங்கள் என்று சொல்வாரா? அல்லது வெள்ள நிவாரண நிதியை தாருங்கள் என்று சொல்வாரா? ஜிஎஸ்டி நிறுவன தொகையை தாருங்கள் என்று சொல்வாரா? மெட்ரோ திட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி தாருங்கள் என்று சொல்வாரா? உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்வாரா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அவர் தமிழ்நாட்டின் உரிமைக்காக இருக்கிறாரா அல்லது நம்முடைய தவ முதல்வர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்திலே உட்கார வைப்பதற்கு ஆட்சி வாங்குவதற்காக அவர் சென்றிருக்கிறாரா என்பதை ஆண்டவனுக்கே வெளிச்சம், இது தமிழ்நாட்டு மக்களுக்கே வெளிச்சம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தீபாவளி உணவு பிரச்சனை, தமிழகத்தினுடைய மக்களுடைய பிரச்சனை, இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்முன்னாடி இருக்கிற ஒரே வழி 2026 சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக அம்மாவுடைய புனித அரசு, புரட்சி தலைவருடைய புனித அரசு இந்த தாய் தமிழ்நாட்டிலே வளர வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு 82 கள அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் களம் தந்து கொண்டிருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.